பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மார்ச் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். வழக்கம் போல தான் 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ பாருங்கள். இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். வழக்கம் போல தான் குரு பகவான் தனது மிதுன வீட்டில் பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. அது புத பகவானுடைய வீடு. இன்னும் கிட்டத்தட்ட மே மாதம் லாஸ்ட் வரைக்கும் அங்கே தான் இருப்பார். சரி, கேது பகவான் எப்பவும் போல் சிம்ம வீட்டில் அவருடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. இவர் நவம்பர் மாதம் வரைக்கும் இங்கே தான் இருப்பார், பயணம் பண்ணிகிட்டு இருப்பார். அடுத்து செவ்வாய் பகவான் கும்ப வீட்டில் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. புதன் அங்கே இருக்கார். ராகு பகவான் ஆல்ரெடி ஏற்கனவே அங்கே தான் இருக்கார். ராகு வந்து டிசம்பர் மாதத்துக்கு மேலே தான் மாறுவார். சுக்கிரன் தான் 4ஆம் தேதி கும்ப வீட்டிலேருந்து மீன வீட்டுக்கு போயிட்டார். கும்ப வீட்டில் சுக்கிரன் இருக்கும்போது நட்பு வீடு தான். 4ஆம் தேதி என்ன பண்ணுறாரு, அதாவது மார்ச் மாதம் 4ஆம் தேதி கும்ப வீட்டிலேருந்து மீன வீட்டுக்கு போயிட்டார். மீன வீடுங்கிறது அவருக்கு உச்ச வீடு, நட்பு வீடு உச்ச வீடுன்னு சொல்கிறது. சூரிய பகவான் அழகாக போயிட்டார் 15ஆம் தேதி. 15ஆம் தேதி மீன வீட்டுக்கு போகிறாரு. 14ஆம் தேதி வரைக்கும் கும்ப வீட்டில் தான் இருக்கார். 14 வரைக்கும் கும்ப வீடு, அது மாசி மாதம்னு சொல்கிறது. 15ஆம் தேதி, அதாவது ஆங்கிலத்துக்கு மார்ச்சுக்கு 15ஆம் தேதி மீன வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு அது பங்குனி மாதம்னு சொல்கிறது. இதான் அந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள். இதில் பெரிய பியூட்டி என்னென்னா, சுக்கிரன் உச்சமாக இருக்குது. பொதுவாக சுக்கிரன் வந்து உச்சமாகிறது நல்லது. ஏன்னா பொருளாதார கிரகம் சொல்கிறது சுக்கிரன். குருவையும் ஒரு பொருளாதார கிரகம், சுப கிரகம் சொல்கிறது. சுக்கிரன் ஒரு சுப கிரகம். அப்போ இந்த மாதத்தில் நிறைய சுப காரியங்கள் நடக்கும். சுபமான காரியங்கள், விசேஷங்கள் நிறைய நடக்கும். சுக்கிரன் உச்சம்னா நிறைய திருமணங்கள் ஆகும். சுக்கிரன் உச்சம்னா அத்தை மாமா உறவு, அத்தை மகள் உறவு, மருமக உறவு நல்லா இருக்கும். சுக்கிரனா சகோதரிகளுக்கு நல்லது, குறிப்பாக பெண்களுக்கு நல்லது, பெண் அதிகாரிகளுக்கு நல்லது, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். சரி, அது அந்த சுக்கிரன் உச்சமாகிறதுனால எந்த ராசிக்கு நல்லதுங்கிறத பார்ப்போம். குறிப்பாக பெண் தெய்வங்கள் வழிபாடு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். பெண் தெய்வங்கள் உள்ள ஆலயங்களில் நிறையா திருவிழாக்கள் நடக்கும். சரி, அதுக்கு அடுத்து நம்ம இந்த மாதத்தினுடைய கிரகங்கள் பார்த்துட்டோம். இந்த மாதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, மாசி மகம் 2ஆம் தேதி வருது. ரொம்ப விசேஷம். மகம் நட்சத்திரம் மாதம் மாதம் வரும். அதில் குறிப்பாக மாசி மகம்ங்கிறது விசேஷம். குறிப்பாக கும்பகோணத்தில் மாசி மகம் திருவிழா மிகப்பெரிய சிறப்பாக நடக்கும். எல்லா ஆலயங்கள்லையும் சிறப்பாக நடக்கும். நாமும் கொண்டாடுவோம். சரி, நேயர்கள் இப்போ தான் நீங்கள் முத அந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாராவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பம் இருந்தால் கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், ஜாதகம் பார்க்கலாம். மறுபடியும் நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், அண்ணாமலையார் உண்ணாமல தாய், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த மாத பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக அமையணும், நீங்கள் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய். இப்போ நம்ம தனுசு ராசியை பார்ப்போம். தனுசு ராசி அப்படின்னா வில் பவர். நிறைய பேசியிருக்காங்க, அந்த வார்த்தையை மாற்றவே மாட்டேன். ஏன்னா ஒரு விஷயத்தில் குறி வச்சாங்கன்னா அந்த விஷயத்தை அடைகிற வரைக்கும் விட மாட்டாங்க. யார்? தனுசு ராசி. அதனால தான் நாங்கள் ஜாதகம் பார்க்கும்போது தனுசு வீட்டில், இந்த வீட்டில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கான்னு பார்ப்போம். என்ன காரணம் அப்படின்னா, காலப்புருஷனுக்கு இது 9ஆம் இடம், பாக்கியஸ்தானம். 9ஆம் இடம்னா இது 1ன்னா இது 9, பாக்கியஸ்தானம். அப்போ அங்கே வந்து ஏதாவது கிரகம் இருக்கான்னு பார்ப்போம். அப்படின்னா ராசியே எங்கே இருந்தால், சந்திரனே அங்கே இருந்தால் பாக்கியம்தான். சரி, தனுசு ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது, மார்ச் மாதம் பார்ப்போம். ராசியை குரு பார்த்துட்டு இருக்கார். இது நிறைய விளக்கம் சொல்லிட்டேன். எப்போல்லாம் ராசியவோ ராசிநாதனையோ லக்னத்தையோ லக்னாதிபதியோ குரு பார்த்தா அந்த ஜாதகம் யோகமே. இடையில கீழே வந்தேன் சார், மேலே வந்தேன் சார், அடிபட்டுச்சு சார், கடன் சார், ஓடி, இதெல்லாம் இல்லை. அந்த ஜாதகம் ஜெயிக்கும். அப்போ இந்த குரு எவ்வளோ நாளைக்கு இருப்பார்? மே மாதம் முழுவதும் வரைக்கும் 7ல் தான் இருப்பார். உங்களை பார்க்குறாரு. அதனால மற்ற கிரகத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்குமுங்க கண்ணு முன்னாலே. சரி, பொருளாதார கிரகம் குரு ராசியை பார்க்குது, பணம் புழங்கும். குருனா குழந்தை, ராசியை பார்க்குது. ரைட்டு, அதெல்லாம் ஏற்கனவே பேசியிருக்கோம். அடுத்த குரு பயிற்சி ஜூன் மாதத்துக்கு மேலே அந்த குரு பயிற்சி வீடியோ வந்துக்கிட்டு இருக்கு, பாருங்கள். ஓகே, இந்த மாதம் எப்படி இருக்கும் அதை முதல்ல பாருங்கள். இந்த ராசிக்கு ராசினால ராசியை பார்க்குறார். வெற்றி வெற்றி வெற்றி.
இந்த ராசிக்கு 9 கூடிய சூரியன் 3ஆம் இடத்துலேருந்து திரும்ப 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால பாக்கியங்கள் கிடைக்குது. 3ஆம் இடத்துல யார் இருக்கா? செவ்வாய், ராகு, புதன், சூரியன். சூரியன் 14ஆம் தேதி வரைக்கும், அப்புறம் 15ஆம் தேதிக்கு மேலே 4க்கு போயிடுவார். அது அப்புறம் சொல்கிறேன். செவ்வாய் 3ல் இருந்தால் தைரியமாக இருப்பீங்க, வீரியமாக இருப்பீங்க, விளையாட்டில் வீரராக இருப்பீங்க, அதில் ப்ரைஸ் கிடைக்கும். பேச்சு போட்டியில், விளையாட்டு போட்டியில் ப்ரைஸு கிடைக்கும். 3ஆம் இடத்துல புதன் இருந்தால் கம்யூனிகேஷன் வருமானம் உண்டு, கமிஷன் வருமானம் உண்டு, புத்தகத்தினால வருமானம் உண்டு, கையெழுத்தினால வருமானம் உண்டு. ராகு 3ல் இருந்தால் இதுவும் கேமரா, ஃபோட்டோ, ஜெராக்ஸ், செவ்வானா ரத்த பரிசோதனை, இதிலெல்லாம் வருமானம் உண்டு. ஆனால் இந்த 4 பேரும் சேர்ந்து 9ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ 9ஆம் வீட்டு வேலையில் இவங்க எடுத்து செய்ய போகிறாங்கன்னு அர்த்தம். வாக்கியம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். செவ்வானா சொத்துன்னு சொல்லிட்டேன், புதன்னா டாக்குமெண்ட்டு, புதிய சொத்து வாங்குவீங்க. ராகு சேருது மெயின் ரோட்டில், பைபாஸ் ரோட்டில் சொத்து வாங்குவீங்க. சூரியன் பாக்கியஸ்தானத்தை பார்க்குது. உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி எல்லா பாக்கியமும் இந்த மாதம் கிடைக்கும். அடுத்து செவ்வானா சகோதரன் பாக்கியத்தை பார்க்குது. சகோதரனால் அதிர்ஷ்டம், ஆதாயம் உண்டு. செவ்வாய் பாக்கியஸ்தானத்தை பார்க்குது. அந்த சூரியன் இங்கேயே இருக்கு உங்க கூடவே. சகோதரனால, அரசியல்னால, ஆன்மீகத்தினால, தீயணைப்புத்துறை, மின்சாரம், இதிலெல்லாம் லாபம் உண்டு. ரியல் எஸ்டேட்டில் லாபம் உண்டு. செவ்வான்னு சொல்கிறேன். இந்த செவ்வாய் உங்களுக்கு யார்? 5 கூடையவரா இல்லையா? குலதெய்வம் வலுவாக இருக்குது. குலதெய்வம் உங்களை பார்க்குது. குலதெய்வம் திரும்ப எங்கே பார்க்குது? பாக்கியஸ்தானத்தை பார்க்குது. 5, 9 சார். 5ன்னா அதிர்ஷ்டம், 9 கூடையாவது அங்கே இருக்கார், பேர் அதிர்ஷ்டம். 2 சேர்ந்து 9 பார்க்குது. எல்லா பாக்கியம் கிடைக்கிது தானே. சரி, அது மட்டும் இல்லை, 9னா சூரியன், 10ன்னா புதன், தர்ம கர்மாதிபதி யோகமும் கிடைக்கிது. எவ்வளோ யோகம்! சரி, இதையே சொல்லிட்டு தான் அப்புறம் 4ஆம் இடத்துக்கு எப்போ போகிறது? சரி, 4க்கு வந்துடுவார் சூரியன் 15ஆம் தேதிக்கு மேலே. 4லேருந்து எங்கே பார்ப்பார்? 10ஆம் இடத்தை பார்ப்பார். ஏற்கனவே யார் அவர்? சனி அங்கே இருக்கார். சனி யார்? ஜீவனக்காரன். ஜீவனக்காரனும் பாக்கியாதிபதியும் சேர்ந்து 10ஆம் இடத்தை பார்த்தா ஜீவனஸ்தானம் வலுப்பெறுது, பாக்கியஸ்தானம் வலுப்பெறுதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் செய்கிற தொழிலில் லாபம் தானே. பிரான்ச் ஓப்பன் பண்ணுவீங்கல்ல. அது மட்டும் இல்லை, சுக்கிரன் எங்கே இருக்குது? சுக்கிரன் பொதுவாக தனுசுக்கு சுப கிரகம் அல்ல. ஆனால் 4ல் இருந்து உச்சமாகி அவர் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. உணவு சம்பந்தமான தொழில்கள், கலை சம்பந்தமான தொழில்கள், சின்ன திரையில் இருக்கவங்க, பெரிய திரையில் இருக்கவங்க, ஃபோட்டோவில் இருக்கவங்க, அவ்வளோ பேருக்கும் தொழில் நல்லா இருக்கும். இன்னொருத்தர் அங்கே இருக்கார் சனி பகவான். பாக்கியாதிபதியும் 10ஆம் இடத்தை பார்த்து, தனஸ்தானாதிபதி சனி பகவானும் 10ஆம் இடத்தை பார்த்து, 11 கூடிய லாபாதிபதி சுக்கிரனும் அந்த 10ஆம் இடத்தை பார்த்தா தொழில் துறையில் கொடி கட்டி பறக்க போறீங்கன்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் மேலே குரு பார்வை ராசிக்கு இருக்கு, லாபஸ்தானத்துக்கு இருக்கு, 3ஆம் இடத்துக்கு இருக்கு. கொட்டுன்னு கொட்டும் பணமழை, அழகா இருக்க போறீங்க. அதிர்ஷ்டம் காத்திருக்கு. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சிவன் வழிபாடை பண்ணுங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்க மனைவிக்கு யோகம் இருக்கு, உங்க பிள்ளைகளுக்கு யோகம் இருக்கு. செவ்வாய்னா உங்களுக்கு 5 கூடையவர், 9 கூடைய சூரியனோடு சேருது. பிள்ளைகளுக்கு பதவி உயர்வு, திருமண யோகம், குழந்தை பாக்கியம் எல்லாம் இருக்கு. ஆக இந்த மார்ச் மாதம் தனுசுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். நல்ல செய்தி ஒன்று காத்திருக்கு. நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். தனுசுக்கு 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, இந்த மாத கடைசியில் 28ஆம் தேதி, 29ஆம் தேதி சந்திராஷ்டிரம் இருக்குது. வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போங்க. வரவு செலவு பேங்க் டீலிங்கில் கவனமாக இருங்க. நீங்கள் வழிபட வேண்டியது சிவன் வழிபாடை பண்ணுங்க, முருகன் வழிபாடை பண்ணுங்க. இந்த மாதத்தையே ஒரு தீபாவளி மாதிரி கொண்டாடுங்க. ஓம் நமச்சிவாய.